ஓம் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். 4ஆம் பாசுரத்தில் கண்ணன் கருணையால் மழை பொழிந்து செழிப்பு மிகும் என்று கூறிய ஆண்டாள், அவ்வாறு அவன் கருணை பார்வை நம்மீது விழ வேண்டுமானால் அவனை புகழ்ந்து பாட வேண்டாமோ என்று கூறி கண்ணனின் தன்மைகளையும் புகழையும் தோழியர்க்கு கூறி அவர்களையும் கண்ணனை அடிபணிந்து உய்யுமாறு இந்த பாசுரம் மூலம் வேண்டுகிறார். கண்ணன் மாயச் செயல்களை உடையவன், மாயோன் என்று பெயர் எடுத்தவன், இறையருள் நிலையாகப் பெற்ற அந்த வடமதுரையின் தலைவன், ஆழம் உடையதாகவும் மிக தூய்மையான நீரை கொண்டதாகவும் விளங்கும் யமுனை ஆற்றை உடையவன், ஆயர் குலமாகிய இடையர் குலத்தில் தோன்றி அந்த குலத்தை மேன்மையுறச் செய்பவன், மங்கள தீபத்தைப் போல் பிரகாசிக்கும் அணிவிளக்கு, தாயாகிய தேவகி பிராட்டியின் திருவயிற்றை விளங்கச் செய்வதற்காகவே அவதரித்தவன். இத்தகு பெருமை வாய்ந்த கண்ணபிரானை அவனுக்கு அடிமை செய்கிறவர்களான நாம் முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னர் தூய்மையான மலர்களை கொய்து வந்து தூவ வேண்டும். அவனை வணங்கி வாயாரப் பாட வேண்டும். நெஞ்சார தியானம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் சேஷ சேஷித்வம் எனும்படி ஆண்டான் அடிமை என்ற மனோபாவமும் ஞானமும் தோன்ற நாம் முன்னர் செய்த பாவங்களும் பின்னாளில் நம்மையும் அறியாமல் நாம் செய்யப் போகக்கூடிய பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சை போலே எரிந்து உருமாய்ந்து போகும். எனவே அந்த பெருமானின் திருநாமங்களைச் சொல்வாய் என்று இந்த பாசுரம் மூலம் தோழியர்க்கு ஞானம் உண்டாகச் செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார்.